பொய் வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவினருக்கு பாடம் புகட்ட அதிமுக கூட்டணியின் வெற்றிக்கு கடுமையாக தொண்டர்கள் பாராட்ட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வெற்றி வேட்பாளர் சி.வி. கஜேந்திரனை ஆதரித்து வாகனம் மூலமாக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேல்மலையனூர் ஒன்றிய செயலாளர் புண்ணியமூர்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகியோர் பிரச்சாரத்திற்கு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை விடியா திமுக அரசு முடக்கிவிட்டதாக கூறினார். ஆடு மாடு வழங்குவது, ஸ்கூட்டி கொடுப்பது, அம்மா உணவகம், மினி கிளினிக், மாணவர்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு எல்லாம் லேப்டாப் கொடுக்கும். 10 வருஷத்துல 52 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்துல ஒரு லேப்டாப்பும் கொடுக்கவில்லை, நிறுத்தப்பட்டு விட்டது. தரல. ஏன் அம்மாவால் தர முடிஞ்சது, எடப்பாடியாரால் தர முடிஞ்சது லேப்டாப்பை, ஏன் இந்த ஸ்டாலினால் தர முடியவில்லை? மக்களை பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் என்ன சொன்னாரு? கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கிறேன். குறைச்சிட்டாரா? குறைச்சா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாரா கேஸுக்கு? ஆனா இப்ப என்ன சொல்றாரு? 500 ரூபாய் குறைப்பண்றாரு. 100 ரூபாயே கொடுக்க வக்கில்லாத ஸ்டாலினுக்கு 500 ரூபாய் எப்படி குறைப்பாரு? தயவு செய்து சிந்திச்சு பார்க்கணும். மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி, மக்களுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மீண்டும் பொய்யான வாக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 150 நாள் வேலை வாய்ப்பு தரனார். 100 நாள் வேலை வாய்ப்பு தந்தாரா? 150 நாள் தர வேணாம், 100 நாளா தராரா? அந்த கொடுக்கிற வேலை வாய்ப்பு பணம் வந்து சேருதா? உங்களுக்கு பணம் வருதாமா? நீங்க தானே வேலைக்கு போறீங்க, பணம் வருதா? வரல. அத்தனையும் பொய், பித்தலாட்டம். அதிமுக அரசின் திட்டங்களை நிறுத்தி வைத்து நாடகமாடும் விடியா திமுக அரசு ஒரு பித்தலாட்ட அரசு என முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் விமர்சித்துள்ளார். அரசு ஒரு நாடக அரசு, பித்தலாட்ட அரசு, ஏமாற்றுகிற அரசு. ஆனால் அம்மாவுடைய அரசு சொன்னா செய்வோம், சொல்லாததையும் செய்து கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு. ஆகவே இங்கே எதிர்க்கின்ற சரி, அதை விடுங்க. 5 வருஷம் உங்க நாடாளுமன்ற உறுப்பினர் யார் இருந்தாலும் தெரியுமா? எந்த கட்சி தான் தெரியுமா? ஓட்டு போட்டு எம்பி ஆக்குனீங்களே தெரியுமா? இது வரைக்கும் வந்திருக்காரா? ஓட்டு கேட்கலே வரல. ரைட்டு, சந்தோஷம். அப்புறம் எப்படி உங்களை நன்றி சொல்ல வருவாரு? வெள்ளத்துக்கு வந்தாரா? கொரோனாக்கு வந்தாரா? எப்படி இருக்காரு? இன்னைக்கு தொகுதியை விட்டு போயிட்டார். அதுதான். ஆகவே ஆனா அம்மாவுடைய கட்சி, நாங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, என்றைக்கும் மக்களோடு இருந்து மக்களுக்காக பாடுபடுற இயக்கம் இரட்டை கட்சி, அம்மாவுடைய கட்சி. ஆகவே அம்மாவுடைய திட்டங்களை மீண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றால், மக்களுடைய இன்றைக்கு விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு. ஏதாவது ஒன்று உயரலன்னு சொல்லுங்க. எல்லா வரியும் உயர்ந்துருச்சு. மின்சார கட்டணம், வீட்டு வரி, பால் வரி, பஸ் வரி, பஸ் கட்டணம், பத்திரப்பதிவு எல்லாமே உயர்ந்து போச்சு. குப்பை கூட வரி போட்டிருக்காங்க இந்த அரசுல. அப்படிப்பட்ட அரசை அகற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. உங்களுடைய வேட்பாளர் இந்த தொகுதியில் இருக்கிறாரு. எப்போ வேணாலும் வருவாரு, கூட்ட நேரத்தில் வருவாரு. உங்களுக்காக உங்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பார். முதல்ல உங்களை பார்ப்பார், சொன்னா வந்து பார்ப்பார். அப்படிப்பட்ட வேட்பாளர் வேணும். ஆகவே அம்மாவுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர், மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்றால், எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்றால், உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை. உங்களுடைய வேட்பாளர் கஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்கும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.